எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட பார்த்தீங்கன்னா 14 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸோ என்னோடய சேனல் நேம் உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ லைன்ஸ் ஆஃப் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அனுபவம் நிறைந்த வரிகள். இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது. எதை கொண்டு வந்தால் எதை கொண்டு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மரணம் இந்நொடியில் காத்து கொண்டு இருந்தாலும் நம்மளால் நமக்கு பிடித்ததை எடுத்துகிட்டு போகவே முடியாது. எல்லாமே இந்த பூமியிலே விட்டுவிட்டு நம் உடல் உறுப்புகளையும் இங்கே விட்டுவிட்டு நம் உயிர் மட்டும் போகும் இந்த நிலைமை. ஸோ நேரடியாக கண்கூட பார்த்த எனக்கு தான் தெரியும். இது ட்ரூ, உண்மை. ஸோ இந்த லைன்ஸ் உண்மை. ஸோ எப்படிங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. ஸோ இவங்க உயிர் போகும்போது பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் தான் இருந்தேன். ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் வாட்டர் மட்டும் தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. அந்த 5 செகண்ட் 1 செகண்ட் 2 செகண்டில் அவங்க உயிர் போயிடுச்சு. நம்மளால் காப்பாற்ற முடியல. ஏன் சொல்கிறேன்னா, இந்த லைஃப்பில் அவங்க எவ்வளோ சம்பாரித்து வச்சாலும், எவ்வளோ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டியிருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரி, காரு பங்களா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், ஸோ அவங்க இந்த உடல் உறுப்புகளை கடன் வாங்கி அந்த உயிர் நம்ம உடல் உறுப்புகளில் இருந்த அந்த உடலில் இருந்த அவங்க வெளியேறும்போது அந்த உயிர் மட்டும்தான் வெளியேறும். உடல் உறுப்புகளையும் இங்கே விட்டு விட்டு சென்றவங்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு ரூபாய் கூட நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்தால் உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுடைய அறிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதையே நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கும் சில வழிகள், சில அனுபவங்கள், சில பாதைகளை கடந்து இந்த உலகத்தில் ஹாப்பியாக எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு மட்டும் என்றைக்கு அவங்க கார் வாங்கிட்டாங்க, இவங்க சைக்கிள் வாங்கிட்டாங்க, இவங்க பைக் வாங்கிட்டாங்க, இவங்க மொபைல் வாங்கிட்டாங்க, இவங்க பெரிய ஒரு பெரிய பிளாட் வாங்கிட்டாங்க, ஸோ அதில் பெரிய பங்களா கட்டிட்டாங்க. ஸோ இதெல்லாம் விட்டுடுங்க. எதை நீ கொண்டு வந்தாய், எதை கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட், இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒரு நொடியை கூட நம்மளால் திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷமாக சப்போர்ட்டாக இருந்து உங்களால் உண்மையாக இருங்க. எவ்வளோ ஒரு கஷ்டத்துலேயும் உண்மையாக இருங்க. உண்மையாக இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருங்க, சரிங்களா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வியூ ஆகும். ஸோ இதையா நான் இந்த பதிவை தெளிவாக சொல்கிறேன்னா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு. ஸோ யோசிங்க, உங்களை பற்றி யோசிங்க, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா. பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.